திண்டுக்கல் அருகே ஆயிரக்கணக்கில் ஆடு மாடுகளை பலியிட்டு புனித சேபாஸ்தியருக்கு படையலிட்டு கிராம மக்கள் செலுத்தினர். வருஷம் வருவோம். வருஷம் எங்களுக்கு வேண்டுதல் இருக்கு. வருஷம் நாங்க வேண்டுதல் நிறைவேற்றுவோம். எங்களுக்கு கேட்டதெல்லாம் செபஸ்தியார் கொடுக்குறாரு. நாங்க கேட்டதெல்லாம் கிடைக்குது எங்களுக்கு. நாங்க வருஷம் அவருக்காண்டி நாங்க இதை செய்துகிட்டு இருக்கோம். அன்னதானம் நல்லா இருக்கும். அன்னதான வேண்டுதலுக்காக நம்ம கொடுக்குற காணிக்கை பொருள் நம்ம சாப்பிடும் போது அந்த வேண்டுதல் நமக்கு நிறைவேறும். கண்டிப்பா அந்த சாப்பாடை நம்ம சாப்பிட்றப்ப வேண்டுதல் நிறைவேறும். சாமியோட சாப்பாடு இது. நான் கரூர்ல இருந்து வந்திருக்கேங்க. இதோ இந்த செபஸ்தியார் திருவிழா நடக்குதுன்னு கேள்விப்பட்டேங்க. வந்து சாமி கும்பிட்டு போகலான்ட்டு வந்தேன். வந்து பார்த்ததில் இந்த பிரம்மாண்டமாக நல்லா செய்கிறத பார்த்துட்டு இருந்து அன்னதானத்தில் கலந்துட்டு போகலான்னு ஆசைப்பையாக இருக்கிறேன். இங்கே இருந்து கலந்துட்டு போகணும் ரொம்ப ஆசையாக இருக்குது. இறைவனுக்கு எல்லாம் கோடி செஞ்ச இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன். இந்த புனித செபஸ்தியார் திருவிழாவுக்கு நாங்கள் கோட்டைக்குள ரோட்டில் இருந்து கடந்த 30 வருஷமாக கிடா கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த புனித செபஸ்தியார் முன்னோர்களை நூற்றுக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி இந்த திருவிழா நடந்துகிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு திருவிழா எந்த ஒரு ஜாதி மதம் பேதம் இல்லாமல் இந்த திருவிழா வெகு சிறப்பாக இந்த ஊர் பொதுமக்களாக நடத்துகிறாங்க. அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு இது யாருனாலையும் செய்ய முடியாத ஒரு காரியம். அதை இன்னைக்கு பார்த்தோம்னா கொடுக்காத அளவு கூட வருஷம் ஆடு ஏறிக்கிட்டே இருக்கு. 300நாக்க 400, 400னா 500. இது எந்த கோயிலுமே எங்களுக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நடந்ததே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு பெரிய திருவிழாவுக்கு நாங்களாம் வந்தது பெருமைப்படுறோம். பின்னர் கிராம மக்கள்